ஹாப்பியா இருக்கு ஓகே குட். ஓகே, நம்ம சாங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சாங் யார் பாட போறீங்க? யார் அது? நேம் என்ன? உன் நேம் என்ன சொல்லு? டைனாவா? கியூட்டா இருக்கீங்க. ஓகே, என்ன சாங் பாட போறீங்க? நைல் நதி. பாடுங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஆக்ஷன் பண்ணுங்க. மோசையாம் நதி. குட்டி பேபி மோசையாம் அழகு ஜொலிக்குதாம் சும்மா அழகு ஜொலிக்குதாம் அழகு ஜொலிக்குதாம் சும்மா அழகு ஜொலிக்குதாம் ஓடி வந்தாலாம் அக்கா சின்ன மீடியாம் செய்தி சொன்னாலாம் பிள்ளை வளர்ந்தவை அளந்தான் மோசை அதமனையில் பேசிலும் செயலிலும் வல்லவனானா மோசை அதமனையில் பேசிலும் எல்லாரும் பாடுங்க. செயலிலும் வல்லவனானா. வெரி குட், சூப்பர். கியூட்டா பாடுறீங்களே. ஓகே, காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் சாங் யார் பாட போறீங்க? ஜெசன். ஜெசன் பாடுங்க. நெக்ஸ்ட் சாங் பாடுங்க. ஜெசன் இருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் யார் பாட போறீங்க? நீங்களே சொல்லுங்க. யாரு? அபிஷா 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 பாடுங்க. மைக் ஆன் பண்ணு பாடு பாடு. நகில் நதியிலே நகில் நதியிலே ஒரு நாள் பெட்டியா பெட்டிக்குள்ளே தான் பேபி சின்ன மோசையா நகில் நதியிலே நகில் நதியிலே ஒரு நாள் பெட்டியா பெட்டிக்குள்ளே தான் பேபி சின்ன மோசையா அழகு ஜொலிக்குதா சும்மா அழகுதா சும்மா அழகு வலிக்குதா ஓடி செய்தி சொன்னாலா பிள்ளை வளர்ந்தே ஓடி அக்கா சின்னமே செய்தி சொன்னாலா அக்கா பிள்ளை பேச்சிலும் செயலிலும் வளர்ந்தான் மோசை பேச்சிலும் செயலிலும் அவ்வளவுதான். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் சாங் யார் பாடுறீங்க? எல்லாரும் வீடியோஸ் ஆன் பண்ணுங்க. ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாரும் வீடியோஸ் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணியாச்சா? மேம் ரஷ்மிகா யாரு? யார் பாடுறீங்க? அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. நெக்ஸ்ட் சாங் என்ன பாட போறீங்க? ஜெசன் பாடுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. Jesus, Jesus, what you wanted, you are tender than the morning star. You are feather, much feather, the lily grows by the waves, my precious. More precious. I live for Jesus day after day.
I live for Jesus. Then come Batman, the Holy Spirit. I will obey. I live for Jesus day after day. வெரி குட். ஓகே. இன்னைக்கு யார் ப்ரேயர் பண்ண போறீங்க? யார் ப்ரேயர் பண்ண போறீங்க? என்ன இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? ஓகே, நத்தானியல் ப்ரே. பிரேயர். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளை கொடுத்துக்க ரொம்ப நன்றி இயேசுப்பா. இந்த ஜூம் மீட்டிங்ல உங்களை பத்தி தெரிஞ்சுக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. எங்க எங்க எல்லாருக்குள்ள பரிசுத்தாவியன் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க இயேசுப்பா. எல்லாரோடய பரிசுத்தாவியன் இருக்கணும் இயேசுப்பா. இந்த பாடங்கள் புரியறதுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. இயேசு நல்ல ஆமென். ஆமென். ஓகே. யார் யாரெல்லாம் நியூ சாங் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கீங்க? ஓகே. யார் யாருக்கெல்லாம் சாமுவேல் தாத்தா வாங்க, ஈசா வீட்டுக்கு வாங்க தெரியும்? எனக்கு யாருக்கு எனக்கு தெரியுமா? எங்க பாடுங்க. சாமுவேல் தாத்தா வாங்க, ஈசாய் வீட்டுக்கு வாங்க, இஸ்ரவேலையால வாசம் ஒன்று வேணும், ஒன் சொல்ல இரண்டல், மூன்று பிள்ளை, நான்கு பிள்ளை, ஐந்தாவது இளைய பிள்ளை, தாத்தையாவை ஏச பிள்ளை. வெரி குட். ஓகே, எவ்வளவு கியூட்டா பாருங்க. நம்மளும் பாடுவோமா? நம்ம கத்துக்குவோமா? இந்த சாங் கத்துக்குவோமா? ஓகே, எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க. சாமுவேல் தாத்தா வாங்க, இஸ்ரா வீட்டுக்கு வாங்க, வாங்க. இஸ்ரவேலையால் ராஜா ராஜா ஒன்று வேண்டும். சாமுவேல் தாத்தா வாங்க, ஈசாய் வீட்டுக்கு வாங்க. இஸ்ரவேலையால ராஜா ஒன்று வேண்டும், ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, நான்கல்ல, ஐந்து ஆறு ஏழும் இல்ல 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 இல்ல. கத்துக்குவோமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்துக்குவோமா? எல்லாரும் கத்துக்குவோம். சொல்லுங்க. சாமுவேல் தாத்தா வாங்க, சாமுவேல் தாத்தா வாங்க, ஈசாய் வீட்டுக்கு வாங்க, இஸ்ரவேலையால இஸ்ரவேலையால ராஜா ஒன்று வேண்டும், ராஜா ஒன்று வேண்டும், ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, நான்கல்ல, ஐந்து ஆறு ஏழும் இல்ல இல்ல இல்ல. தெரியுமா எல்லாருக்கும் இந்த பாட்டு? எனக்கு தெரியும். வேற யாருக்கு தெரியும்? எனக்கு உனக்கு தெரியும். வேற யாருக்கு தெரியும்? கெட்சியாக்கு தெரியுமா? தெரியாதா? அப்ப கூட சேர்ந்து எல்லாரும் பாடுங்க. பாடலாமா? ஓகே. யார் பேசிட்டே இருக்கா? மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. சாமுவேல் தாத்தா வாங்க, ஈசாய் வீட்டுக்கு வாங்க, இஸ்ரவேலையால ராஜா ஒன்று வேண்டும், ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூணல்ல, நான்கல்ல, ஐந்து ஆறு ஏழும் இல்ல 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 இல்ல. எட்டாவது சிறிய பிள்ளை நாட்டையால், எட்டாவது சிறிய பிள்ளை நாட்டையால ஏற்ற பிள்ளை, மனிதன் முகத்தை பார்ப்பார். தெரியுமா எல்லாருக்கும்? எல்லாம் பாடுறீங்களா? மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவன் இதயம் பார்ப்பார், மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவன் இதயம் பார்ப்பார். ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூன்றல்ல, நான்கல்ல, ஐந்து ஆறு ஏழும் இல்ல இல்ல இல்ல.
ஃபர்ஸ்டமா நீங்க குவிஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா? Thank you, Princey Pastorma, for leading us in the song service. இன்னைக்கு Thank- song service ரொம்ப அழகா இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா கியூட்டா பாடினாங்க. இன்னைக்குரிய சிங்கர் யார்? நம்மளுடைய சூப்பர் சிங்கர் இன்னைக்கு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். யாரு தெரியுமா? தெபி, யார் தெரியுமா சூப்பர் சிங்கர் இன்னைக்கு? யாருன்னு கேட்காங்க தெரியுமா? தெரியுமா? நீங்க தான். எஸ், கரெக்ட். நீங்க தான் இன்னைக்குரிய சூப்பர் சிங்கர். அழகா ஆண்டி நீங்க பாடுறத வந்து அப்படியே கவனிச்சிட்டு இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு அழகா உச்சரித்து நல்லா பாடுனீங்க. காட் பிளஸ் யூ. சரியா? உங்க சாங்க பாடி ஆண்டிக்கு வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. அனுப்புவீங்களா? ஓகே ஓகே ஓகே. சோ நான் மற்ற குட்டி பிள்ளைங்களுக்கு டேனியாவுடைய வீடியோ காட்டி அவங்களுக்கும் இந்த பாட்டு சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, காட் பிளஸ் யூ. பாடின ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கடல் ஆசீர்வதிப்பாங்க. எல்லாரும் இன்னைக்குரிய குவிஸ்க்கு ரெடியா? ஐ யூ ஆல் ரெடி? ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருமே வந்து மியூட். உங்களுடைய மைக் யார் பேசுற சத்தமும் கேட்க கூடாது. உங்க பக்கத்துல மம்மி டாடி இருந்தாங்கன்னா அவங்களும் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும் இல்லையே? ஏன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம என்ன பண்றோம், ரெக்கார்ட் பண்றோம். அப்போ நம்ம நல்ல காடோடைய பாட்டு இல்ல வசனம் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி மம்மி டாடி பேசுறதோ இல்ல நீங்க திட்டு வாங்குறதோ ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஆமா தானே? யார் பேசுறான்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. சோ ப்ளீஸ் மியூட்ல வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரலும் 8 o'clock நம்ம ஆஃப் ஆகுற வரலும் அமைதியா இருங்க. கேள்வி கேட்கும் போது மட்டும் அன்மியூட் பண்ணி நீங்க பதில் சொல்லணும். சரியா? சோ இப்ப நம்ம சாட் பாக்ஸ்க்கு போலாம். சாட் பாக்ஸ் போயிட்டா எப்படி இது பண்ணணும் தெரிய மாட்டேங்குது. எப்படி வாண்ட் சாட் பாக்ஸ்ல இருங்க, நான் வந்து இது அனுப்பிச்சு விடுவேன். லிங்க் உங்களுக்கு வந்து வரும் சாட் பாக்ஸ்ல ஒரு ப்ளூ கலர்ல. இப்ப செக் பண்ணுங்க எல்லாருமே. லிங்க் வந்துருச்சா? https அப்படின்னு வந்திருக்கா? அத வந்து கிளிக் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அதுல உங்களுடைய பெயர் போட்டு நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்க அதுல ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா கூகுள்ல போய் slido.com கிளிக் பண்ணுங்க. நான் கொடுக்குற கோடை வந்து நீங்க இது பண்ணலாம். ஓகே, அதுல கோட் இருக்கும் 3916-895. டைரக்டா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நிக்கலஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஃப்ளோரா, ஜோனா, ரிபி, தமரீன், லீலு, கெட்சியால், ஜெபிடா, தெபி, மஞ்சு, ரேயா, ரெய்லன், நத்தானியல், எலன், எலைஜா, கிறிஸ்டல். இன்னும் இருக்கீங்களா? Saran has joined. Okay. Okay, Abhisha has joined. இன்னும் யாராவது இருக்கீங்களா? Shall we start? Okay, it's already time up. Let us start. மேம் நான் இருக்கேன் மேம். சொல்லுங்க. நான் எப்படி மேம் ஜாயின் பண்றது? நானும் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு இது தெரியுதா? slido.com தெரியுதா? அது கூகுள்ல போயிட்டு slido.com கிளிக் பண்ணுங்க. ஓகே மேம். அப்புறம் உங்களுக்கு வந்து அது கோட் கேட்கும். அந்த கோடுக்கு பதிலா நீங்க 3916-895 அந்த கோடை என்டர் பண்ணுங்க.
ஓகே 3916 895. ஓகே அது பண்ணிட்டு உங்களுடைய நேம டைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? Okay, shall we start? Have you joined? மேம் Join. 1 செகண்ட் மேம். Okay, quick, because we're late today. மேம் நான் ஜாயின் பண்ணலாம். Okay, உங்க நேம் என்ன சொன்னீங்க? 3918 3916 895 895. 895 3916 895. Yes, quick. Okay, All ma'am. are waiting. Okay. Done? Okay, done. உங்க நேம் என்ன டைப் பண்ணிருக்கீங்க? Darren. Dan. Darren. இன்னும் உங்க நேம்? No, this. Okay. Have you joined? Okay. Yes, Darren. ma'am. Okay, we'll begin, children. Nobody, யாருமே உங்க ஆன்சர் சொல்ல மாட்டீங்க. இங்கிலீஷ்ல ரீட் பண்றவங்க இங்கிலீஷ்ல ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. நான் தமிழ் மட்டும் அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே, we'll begin. குட்டி ஏசப்பா குழந்தையா எங்க பிறந்தார்? நாசரேத், பெத்லஹேம், எருசலேம். எனக்கு வர மாட்டேங்குது மீதி எல்லாரும் பேசக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? ராஜாவாகவா, வீடு கட்டவா, இல்ல நம்மள பாவத்துல இருந்து காப்பாற்றுறதுக்கா? வெரி குட். நெக்ஸ்ட், ஏசப்பா இந்த உலகத்துல டோன்ட் டாக் ப்ளீஸ். உலகத்துல வாழ்ந்த போது என்னெல்லாம் நல்லது செஞ்சாரு? மக்களை சுகப்படுத்தினாரு, கடவுளை பத்தி சொல்லி கொடுத்தாரு, ஏழைகளுக்கு உதவி செஞ்சாரு, இந்த எல்லாமே செஞ்சாரு. வெரி குட். நெக்ஸ்ட், ஏசப்பாவை சோல்ஜர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏசப்பா எங்க போய் பிரேயர் பண்ணாரு? ஏதேன் தோட்டத்திலயா, கெத்சமனி தோட்டத்திலயா, இல்ல ராஜாவினுடைய தோட்டத்திலயா? வெரி குட். எந்த நாள்ல ஏசப்பா சிலுவையில மறைச்சாரு? ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை. சூப்பர். அடுத்து, ஏசப்பா ஏன் சிலுவையில மறிச்சாரு? அவர் தப்பு செஞ்சதுனால, ஏதோ அப்படியே அவர் மறிச்சிட்டாரு, இல்ல நம்மளுடைய பாவத்தின் பனிஷ்மெண்ட்ட அவர் வாங்கிக்கிட்டாரு? வெரி குட். ஏசப்பா மரிச்ச பிறகு அவங்கள எங்க வச்சாங்க? அவங்க உடல்ல எங்க வச்சாங்க? ஒரு கல்லறையில, ஒரு மாளிகையில, ஒரு வீட்டுல. வெரி குட். ஏசப்பா எந்த நாள்ல மறுபடியும் உயிர் தெழுந்தார்? வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை, இல்ல வெள்ளிக்கிழமை, இல்ல சனிக்கிழமை?
9th question. ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன கொடுக்கிறது? புது துணி, நித்திய ஜீவனும் நம்பிக்கையும், இல்ல பெரிய வீடு, இல்ல நிறைய காசு? வெரி குட். கடைசி கேள்வி, ஏசப்பா ஒரு நாள் மறுபடியும் வருவாரா? ஆமா, இல்ல எனக்கு சந்தேகம் இருக்கு. Very good. So let's see the results. இன்னைக்குரிய winner we have Rhea at the first place, then Getsial, Saran, very good, Darren and Nathaniel, all 10 out of 10. உங்களுடைய டைம் லிமிட்ஸை பார்த்துக்கோங்க. The remaining students, participants வந்து நாளைக்கு இன்னைக்குரிய டெஸ்ட் வந்து I will show you. Okay. So ஓகே, எல்லாரும் உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. All of you on your videos. Okay. It's on. வரவே இல்ல மேம். யார் நேம் வரல? மேம் எலன். எலன். அது வந்து ஒருவேளை ஃபர்ஸ்ட் 5ல வரலன்னா அடுத்த நம்பர்ஸ்ல இருக்கும். அது நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இன்னைக்குரிய மெசேஜ் முடிஞ்ச பிறகு நான் பழைய 2 டேஸ் வந்து யாரெல்லாம் எந்த இடத்துல இருக்கீங்க, எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, அதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு லிசன் டு காட்ஸ் வேர்ட். எஸ் எஸ் சார், அண்ட் ஐ வில் ஷோ யூ எஸ்டர்டேஸ் ரிசல்ட் அண்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே ரிசல்ட் கூட காமிப்பேன். சரியா? அதெல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். இப்போ ஸ்பீக்கர் நீட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் காட்ஸ் வேர்ட் இல்லையா? சோ எல்லாருமே இப்போ நான் எல்லாரையும் மியூட் பண்ண போறேன். ஓகே, ஸ்பீக்கர் மட்டும் தான் அன்மியூட் பண்ணி அவங்க பேச போறாங்க. அவங்க கேள்வி கேட்கும் போது நீங்க தம்ஸ் அப், எஸ் என்ற ஆன்சர்னா தம்ஸ் அப் காட்டுங்க, நோ என்ற ஆன்சருக்கு தம்ஸ் டவுன் காட்டுங்க. அவ்வளவுதான். சரியா? யூ டோன்ட் ஹேவ் டு டாக். ஏன்னா அவங்க சொல்றது உங்க மைண்ட்ல கிளியரா கேட்கணும். இடையில எந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வேண்டாம். சொல்லுங்க மேம். நேத்துள்ள ரிசல்ட் காட்டுறீங்களா மேம்? குவிஸ் ரிசல்ட் வந்து மெசேஜ் முடிஞ்ச பிறகு நான் காணிப்பேன். ஓகே ஓகே மேம். ஓகே, ஹியர் ஆஃப்டர் யூ கேன் நாட் டாக், யூ ஹேவ் டு ஒன்லி லிசன். எல்லாரோடைய வீடியோஸ் ஆன்ல இருக்கணும். ஐ வில் பி வாட்சிங் யூ whether you're taking notes, you're listening. சரியா? Okay, are you ready? Okay, I hand over the time to our pastor ma, today's teacher, Mrs. Esubai Matthew. அவங்க வந்து நமக்கு இன்னைக்குரிய மெசேஜ கொடுக்க போறாங்க. கவனமா கேட்போம். பாஸ்டர்மா, நீங்களே ஒரு குட்டி பிரேயரோட வந்து you can start. The next 20 minutes is yours. ஓகே. ஹாய் சில்ட்ரன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். ஆல் ஆர் குட். வெரி குட். Now we are going to pray. ப்ரேயர் பண்ணலாமா? ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமா? எல்லாம் கண்ண மூடுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த சாயங்கால வேலைக்காக நன்றி. இப்பொழுது நாங்கள் ஒரு குழுவாக கூடி உடைய சத்திய வசனங்களை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு கூட இருங்க. இப்பொழுதும் இந்த குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, அடியாளை நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை பேசும்போது உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கந்த பரமபிதாவே, ஆமென். என்னுடைய வார்த்தை கேக்குதுங்களா? உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதுங்களா? ஓகே. இன்றைய பாடம் எத்தனாவது பாடம்? இன்னைக்கு 12வது பாடம். இன்னைக்கு எத்தனாவது பாடம்? 12வது பாடம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒரு பெரிய ஒரு குடும்பம். சரிங்களா? இந்த குடும்பம் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? ஜூம் வழியா ஒரு குடும்பமா என்ன செஞ்சிருக்கிறோம்? இணைஞ்சிருக்கிறோம். சரிங்களா? இது வந்து காட்ஸ் பிக் ஃபேமிலி, ஒரு பெரிய குடும்பம். இந்த குடும்பத்துக்கு உங்களை யாவரை என்ன செய்யறோம்? வரவழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சர்ச்.
ஆலயம், சபை. இந்த சபையை பத்தி நம்ம என்ன செய்யறோம்? படிக்க போறோம். இதுல வந்து மனப்பாட வசனம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 2:19. Ephesians chapter 2:19. நீங்கள் தேவனுடைய குடும்பத்தாராக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய குடும்பத்தாராக இருக்கிறீர்கள். நம்ம யாருடைய குடும்பமா? ஏசப்பாவுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஏசப்பா சொல்றாங்க. சரிங்களா? ஒன்று. நம்ம இன்னைக்கு எல்லார் கையிலயும் பென்னு, நோட்டு எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு தலைப்பா நம்ம என்ன பண்ண போறோம்? படிக்க போறோம். ஒரு 9 தலைப்பு நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு? புரிஞ்சு கொள்ள போறோம். முதலாவது நம்ம பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன். அந்த பிக்சர் நீங்க பாருங்க. இந்த பிக்சர்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த படத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்களா. ஒரு பாட்டி, ஒரு தாத்தா, என்ன பண்றாங்க? ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 பிள்ளைங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டீங்களா? பார்த்தோன்னு சொன்னா உங்களுக்கு தம்ஸ் அப் காட்டுங்க. ஓகே, டன், சூப்பர். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்க வீட்டுல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க உங்க நோட்ல டக்குன்னு ஒரு செகண்ட்ல எழுதுங்க பாப்பா. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? சரி, ஒன்று. ரெண்டாவது பாருங்க, நம்ம சாப்பிடும்போது நீங்க எல்லாம் தனித்தனியா சாப்பிடுவீங்களா அல்லது சேர்ந்து சாப்பிடுவீங்களா? நாங்க எங்க வீட்டுல சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிடுவோம். அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப நம்ம சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்? சந்தோஷமா சாப்பிடணும். அதே நேரம் நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒரு உதவுமா? எல்லாரும் ஒருவருக்கு ஒரு உதவுமா அப்படின்னா கையை கட்டுங்க பாப்போம். நீங்க எல்லாம் உதவி செய்வீங்களா? வெரி குட், சூப்பர். பாருங்க, நாமளும் தேவனுக்கு ஒரு குடும்பமா இருக்கிறோம். அது நம்முடைய வீடு மட்டுமல்ல, நம்முடைய வீடு மட்டும் இல்ல, இந்த உலகம் முழுவதுமே என்ன பண்றோம்? நம்ம இருக்கிறோம். இந்த உலகம் முழுவதுமே என்ன செய்யுது? இருக்குது. சரி, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடியது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா சபை. குடும்பம் என்பது என்னது? சபை. பாருங்க, எல்லாரும் பாருங்க, இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, இது என்னது? எல்லாரும் அப்படி உள்ளத்துக்குள்ள சொல்லிக்காங்க. இது என்னது? சபை, ஆலயம். நம்ம எல்லாரும் எங்க போறோம் இப்ப? இந்த சபை என்பது வெறும் கட்டிடம் அல்ல. இப்ப நம்ம வீடு கட்டுறோம், வெறும் கட்டிடமா இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கணும்? நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்தாதான் என்ன செய்யும்? சந்தோஷமா இருக்கணும். வீட்டுல வெறும் திங்ஸ் மட்டும் இருந்தா சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. அப்ப யாரெல்லாம் இருக்கணும்? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, குடும்பமா என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். அதுதான் சபை. குடும்பம் அப்படின்னு சொன்னா வெறும் கட்டிடம் மட்டும் அல்ல. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது காரியம் நம்ம எதை பார்க்க போறோம்? சபை என்றால் என்ன? ஆலயம் என்றால் என்ன? நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு போவோம். சர்ச் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, இந்த கட்டிடம் ஒரு சபையா? இந்த கட்டிடம் ஒரு சபையா? இல்ல அப்படின்னு சொன்னா இப்படி பண்ணுங்க. கட்டிடம் ஒரு சபையா? இல்ல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அந்த சபைக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்? நிறைய இடங்கள்ல வந்து நம்ம வந்து யாரெல்லாம் சர்ச்சுக்கு போறோம்? யார் பக்கத்து வீட்டுல எல்லாம் சபை இருக்குது? யாரெல்லாம் சபைக்கு போறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டோம்னா நீங்க சொல்லுவீங்க, எங்களுக்கெல்லாம் சபை இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நிறைய கிராமங்கள்ல சபைகள் இல்ல. சின்ன சின்ன என்ன செய்யறாங்க? மரத்தின் கீழே இருக்கிறாலும், சின்ன சின்ன குடிசையில இருந்தாலும், பெரிய ஆலயமாக இருந்தாலும் அங்க யார் இருப்பா? அங்க யார் இருப்பா? ஏசப்பா இருப்பாங்க. அங்க யார் இருப்பா? ஏசப்பா இருப்பாங்க. இதுதான் சபை. இதுதான் சபை. மூன்றாவது காரியம், மூன்றாவது தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு யார் தலைவரா இருப்பாங்க? யார் தலைவரா இருப்பாங்க? அப்பா தலைவரா இருப்பாங்க. இல்ல அந்த அப்பாவுக்கு தலைவரா இருக்கும்போது யார் இருப்பாங்க? தாத்தா இருப்பாங்க. சரிங்களா? ஒரே குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் தலைவரா இருக்க முடியும். அது யாரு? ஒண்ணு அப்பாவா இருப்பாங்க, இல்லைன்னா அம்மாவா இருப்பாங்க, அல்லது அக்காவா இருப்பாங்க. சில வீட்டுல அம்மா அப்பா இல்லாத வீட்டுல அக்கா இருப்பாங்க, அல்லது தம்பி இருப்பாங்க. இப்ப இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரே குடும்பம். நான் உங்ககிட்ட காட்டணும் இல்லையா? பாருங்க, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா எல்லாரும் இருக்காங்க. பாத்தீங்களா? இதே மாதிரிதான் நம்ம குடும்பம் என்ன செய்யும்? இருக்கும். சரி, தேவனுடைய வீட்டுல யாரெல்லாம் இருப்பாங்க? தேவனுடைய வீட்டில் தேவன்,
இயேசு நம்ம எல்லாம் எங்க இருப்போம்? தேவனுடைய சபையில இருப்போம். தேவனுடைய சபையில இருக்கும்போது யார் ஃபர்ஸ்ட் இருப்பா? ஃபர்ஸ்ட் பிதா, த ஹார்ட். ரெண்டாவது யார் இருப்பா? ஏசப்பா, சன். சரிங்களா? மூணாவது நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? அந்த சபைக்கு போவோம். நம்ம அப்பா, அப்படின்னா அப்பா யாரு? பிதாவாகிய தேவன். இயேசு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிய அண்ணன். யாரா? பெரிய அண்ணன். யாரு நமக்கு? ஏசப்பா பெரிய அண்ணன். என் வாழ்க்கையில எப்பவும் சொல்லுவேன், ஏசப்பா நீங்க தான் எனக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மெல்லாம் யாரா? சகோதரர்கள். அதனாலதான் ஏசப்பா நம்ம எல்லாரையும் பார்த்து நீங்க எனக்கு சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்களாம்? சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நம்ம சண்டை போடலாமா? அங்க சண்டையே இல்ல, வெறுப்பு இல்ல. யாருடைய சபையில? தேவனுடைய சபையில, தேவனுடைய வீட்டுல. புறக்கணிப்பு இல்ல. ஆனா அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவோம். நீ வேணாண்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? ஆனா ஏசப்பா நம்மள ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்களா? நீ வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. நம்மளாம் எப்படியா? ஒரு குடும்பம். நம்மளாம் யாரா? ஒரு குடும்பம். சரிங்களா? 3. ஒரே தந்தை, ஒரே குடும்பம். நமக்கெல்லாம் ஒரு தந்தை யாரு? ஃபாதர் ஆஃப் காட். சரிங்களா? அடுத்தது 4வது தலைப்பு. 4வது தலைப்பு என்னது அப்படின்னு சொன்னா சபை. சபைனா என்னது? இந்த உடல். சபைனா என்னது? இந்த உடல். சபைனா என்னது? இந்த உடல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 4வது என்னது? The church is like a body. நம்ம இந்த சரீரமா இருக்கிறோம். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு குழந்தைய நிக்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறாங்க, பிக்சர் பாக்குறீங்க எல்லாரும். அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு நின்னுகிட்டு இருக்குது. இப்ப கண் இருக்குது. கண்ணை பார்த்து நம்ம சொல்லுவோமா? கண்ணை நடந்து போ அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா கண்ணு சொன்னா அது நடக்குமா? நடக்காது. காலு கண்ணு பார்க்குமா? கண்ணு பார்க்காது. கால் பார்க்குமா? பார்க்காது. காது மனம் வீசுமா? வீசாது. இல்ல. நமக்கு பதில் என்ன? இல்ல. சரிங்களா? ஆனா பைபிள் சொல்லுது கிறிஸ்துவின் உடல். நம்ம யாரா? தேவனுடைய சரீரம். நம்ம எல்லாரும் முக்கியம். நம்ம ஒவ்வொருவரும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவோம். எவ்ரி ஒன் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நம்ம எல்லாரும் யாருக்கு முக்கியமா? ஏசப்பாக்கு முக்கியம். நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவங்க? பேசுபவர், பாடுபவர், ஜெபிப்பவர், உதவுவர், சுத்தம் செய்பவர், சிரிப்பவர். எல்லாருக்கும் முக்கியம். எல்லாரும் என்ன செய்யுது? முக்கியமா காணப்படுது. எல்லாரும் என்ன பண்ணோம்? ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பேசுபவர், பாடுபவர், ஜெபிப்பவர், உதவுபவர், சுத்தம் செய்பவர், சிரிப்பவர். ஒவ்வொருவரும் முக்கியம். இப்ப நீங்க எல்லாம் நல்லா பாட்டு பாடுனீங்க அப்படிதானே? நல்லா எல்லாரும் என்ன பண்ணீங்க? பாட்டு பாடுனீங்க. சரிங்களா? எல்லாரும் நல்லா என்ன பண்ணீங்க? பாட்டு பாடுனீங்க. ரொம்ப இஷ்டம். ஏசப்பாவுக்கு என்ன பண்ணுது? ரொம்ப இஷ்டமா இருக்குது. அப்ப நாம என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? பாட்டு பாடுற பிள்ளைங்களா என்ன செய்யணும்? இருக்கணும். பாருங்க, ஜீசஸ் கிரியேட்டட் த சர்ச். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? வர்ஷிப் டுகெதர், ஹெல்ப் ஈச் அதர், டெல் வேர்ட் அபவுட் ஜீசஸ். நம்ம என்ன பண்ணோம்? எல்லாரும் ஒன்னா இருக்கணும். அடுத்தது ஹெல்ப் ஈச் அதர். நம்ம யாருக்காவது என்ன பண்ணணும்? இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறவங்க தான் எல்லாருமே. சில பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து எனக்கு ஒரு பென்சில் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? உங்களுக்கு அந்த பென்சிலை கொடுக்கக்கூடிய பிள்ளைங்களா என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்தது நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கும்போதோ அல்லது ஏதாவது படிச்சுட்டு இருக்கும்போதோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள்ட்ட சொல்லி ஏசப்பாவை பத்தி என்ன பண்ணோம்? சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அடுத்தது நம்ம வந்து 5வது பாயிண்ட், 5th பாயிண்ட். ஏசப்பா ஏன் சபையை உருவாக்குனாங்க? ஏசப்பா ஏன் சபையை உருவாக்குனாங்க? எதுக்கு? சேர்ந்து ஆராதிக்க, ஒன்றாக ஜெபித்தாதான் பலம் அதிகம். ஒன்றாக ஜெபித்தாதான் பலம் அதிகம். சரிங்களா? ஒருவருக்கொருவர் நம்ம வந்து என்ன செய்யணும்? உதவணும்.
துக்கத்தில் ஆறுதல், நோயில் ஜெபம். நம்ம யாருக்காவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். நீங்க அப்படி யாருக்காவது பண்ணிருக்கீங்களா? உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது எனக்கு தலையை வலிக்குது, ஜுரம் அடிக்குது, நீ எனக்காக ப்ரேயர் பண்ணு அப்படி சொல்லும்போது நீங்க யாருக்காவது பண்ணிருக்கீங்களா? நிச்சயமா என்ன பண்ணணும்? நம்ம பண்ணணும். ஏசப்பா இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்காக ஜெபம் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். அதே நேரம் உதவுறவங்களா இருக்கணும். என்ன செய்யணும்? செய்யணும். அடுத்தது இயேசுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இயேசுக்கு என்ன பண்ணோம்? இயேசுவை பத்தி மக்களுக்கு சொல்லணும். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பா பத்தி சொல்லணும். நிச்சயமா ஏசப்பா பத்தி நம்ம சொல்லும்போது ஆண்டவர் நம்ம கூட இருந்து என்ன செய்வாராம்? நல்ல ஞானத்தை கொடுத்து இன்னும் அதிகமா நம்ம படிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா 6வது 6th 6வது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம எல்லாரும் ஓடி வந்துட்டோம். எத்தனை மணிக்கு ஓடி வந்தோம்? கரெக்டா 6:50 6:55 7 மணிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஓடி வந்துட்டோம். இது ஆரம்பம். இப்ப இந்த ஆரம்ப சபை, இந்த ஆரம்ப சபையில என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, கிட்ஸ் ஹேவ் எ ரோல் இன் சர்ச். சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. யூ ஆர் லிட்டில் மிஷனரிஸ். நீங்க சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது என்ன பண்ணோம்? தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஏசப்பா நமக்கு செய்யறத மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இப்ப ஆரம்ப சபையில ஒரு சின்ன தாட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்போஸ்தலருடைய செயல்கள். அப்போஸ்தலர்னா யாரு? 12 சீடர்கள். 12 சீடர்கள். நம்மலாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நம்மளும் அவங்களுடைய சீடர்கள் தான். இப்ப ஏசப்பா நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறோம். ஏசப்பா எங்க இருக்காங்க? பரலோகத்துல இருக்காங்க. எங்க இருக்காங்க? பரலோகத்துல இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு. என்ன கேள்வி கேட்டாங்க? ஏசப்பா பரலோகத்துல உயிர்த்தெழுந்து எங்க போனாரு அப்படின்னு கேட்டாங்க. பரலோகத்துக்கு போனாங்க. எதுக்காக போனாங்க? நம்முடைய பாவத்துக்காக மரிச்சு அவங்க நமக்காக பரிந்து பேச போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம்? எல்லாரும் பதில் போட்டோம். சரிங்களா? இப்ப இயேசு பரலோகத்துக்கு சென்ற பிறகு அந்த ஆரம்ப சபையில இருந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க? இப்ப நம்ம ஓய்வு நாளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ப்ரிப்பேர் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருமா சேர்ந்து என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். ஐக்கிய விருந்து மாதிரி நம்ம என்ன எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவோம். வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, சனிக்கிழமை சர்ச்சு முடிச்சோன்னு எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க நிறைய எங்க அம்மா என்ன பண்ணி வச்சிருக்காங்க? சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். அதே மாதிரி சீசர்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, சேர்ந்து சாப்பிட்டாங்க. என்ன பண்ணாங்க? சேர்ந்து சாப்பிட்டாங்க. 1. 2வது சேர்ந்து ஜெபித்தார்கள். சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. தே ப்ரே டுகெதர். எல்லாரும் என்ன பண்ணாங்க? சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அடுத்தது ஷேரிங். என்ன பண்ணாங்க? பொருட்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. பகிர்ந்து கொடுத்தாங்க. அடுத்தது வேதாகமத்தை கற்றுக்கொண்டாங்க. வேத வசனத்தை என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர்கள் 12 பேரும் என்ன பண்ணாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டாங்க? நிறைய வசனங்கள் என்ன பண்ணாங்க? கற்றுக்கொண்டே இருந்தாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? மத்தவங்கள நேசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணணும்? மத்தவங்கள நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்ப அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். இன்னைக்கு பல பேர் நம்ம சபையில சேர்ந்து வர்றோம். ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து வருவோம். யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா அவ அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம போறோமா? போலாமா? போகக்கூடாது தானே? போகக்கூடாது தானே? அப்ப என்ன பண்ணும்? ஃப்ரெண்ட்ஸோட கை கோர்த்துட்டு என்ன பண்ணும்? போகணும். அதான் அங்க ஏசப்பா சொல்றாங்க, ஒருவரை ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கிறவங்களா இருக்கணும். நேசிப்போமா? ஒருவரை ஒருவர் நம்ம நேசிப்போமா? இப்ப 6வது ஆரம்ப சபை பார்த்துட்டோம். இப்ப 7வது என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம அம்மா காலையிலே எழும்பி நம்மளை பரபர குளிப்பாட்டி வாங்க சர்ச்சைக்கு போவோம், வாங்க சர்ச்சைக்கு போவோம்னு சொல்லும்போது, போங்கம்மா எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்லுவோம்ல. சொல்லலாமா அப்படி? சர்ச் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? சீக்கிரமா கிளம்பி சீக்கிரமா குளிச்சு நல்ல அம்மா ட்ரெஸ் வச்சிருக்காங்க, அந்த ட்ரெஸ் எடுத்து என்ன பண்ணணும்? போட்டுட்டு நல்ல பைபிள் எடுத்துட்டு, அம்மா சீக்கிரம் வாங்கம்மா சர்ச்சுக்கு பெல் அடிச்சுட்டாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்?
ஓடி போக ஆயத்தமா இருக்கணும். நீங்க தான் குட்டீஸ் எல்லாம் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க எல்லா குட்டீஸும் நல்லா வளர்ந்து வரும்போது நீங்க ஒரு சபையா மாறிடுவீங்க. சரிங்களா? நீங்க தான் எதிர்கால சபை இல்லை அப்படின்னு சொல்லி போகும்போது இப்போதே இந்த சபை நம்ம என்ன செய்யலாம்? இந்த சபை நம்ம என்ன செய்யலாம்? புதியவர்களுக்கு அன்பு காட்டணும். நம்ம சபைக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க மேல என்ன பண்ணணும்? அன்பு காட்டணும். ஒரு சின்ன பிள்ளை உங்க சபைக்கு வருது. அப்படி வரும் பொழுது என்ன பண்ணுனீங்க? அன்பு காட்டுறவங்களா என்ன செய்யணும்? இருக்கணும். 1. 2வது உற்சாகமா பாட்டு பாடணும். நம்ம பாடுறது மாதிரி அவங்களும் என்ன பண்ணணும்? பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வசனத்தை கற்றுக்கொள்ளணும். வசனத்தை கற்று செல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்தது நண்பர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்தது சபைய சுத்தமாக வைக்கணும். நண்பர்களை அழைக்கணும். பாத்துக்கங்க. இப்போ உங்களுடைய பங்கு என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க குட்டீஸா இருக்கிற உங்கள நீங்க என்ன பண்ணா, புதுசா உங்க சபைக்கு வர்றவங்களோ அல்லது உங்க வீட்டுக்கு வர்றவங்கள்ட்டயோ நீங்க என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். பாட்டு பாடி ஜெபம் பண்ண உட்கார்ந்து இருக்கும்போது உற்சாகமா என்ன பண்ணணும்? பாட்டு பாடினீங்க. நிறைய பேர் உற்சாகமா என்ன பண்ணீங்க? பாட்டு பாடினீங்க. சூப்பர், வெரி குட். நல்லா இருந்துச்சு 2 பேர் பாட்டு பாடினது. அடுத்தது வசனத்தை கற்று சொல் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை ஒவ்வொரு நாளும் மெமரி வாஸ் நம்ம சொல்றோம்ல, அதை மாதிரி கற்று சொல்லணும். அடுத்தது நண்பர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அடுத்தது நம்ம சபைய சுத்தமா வச்சிருக்கணும். சில பிள்ளைங்க வந்து சர்ச்சுக்குள்ள போனா மிட்டாய் சாப்பிடுவாங்க, பேப்பர் அங்க போட்டுருவாங்க, அம்மா புக் வச்சிருப்பாங்க, அதை கிழிச்சு பேப்பரை சுருட்டி போட்டுருவாங்க. இப்பெல்லாம் நம்ம செய்யலாமா? செய்ய கூடாது. அப்ப சபையை என்ன பண்ணும்? சுத்தமா வச்சிருக்காங்க. வச்சிருக்கிற டஸ்ட்பின்ல என்ன பண்ணணும்? கொண்டு போய் போடணும். அடுத்தது நம்ம ஒவ்வொரு நாளும் நண்பர்கள் என்ன பண்ணணும்? அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஏசப்பா விரும்புறாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் சபைக்கு ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள அழைச்சிட்டு போகணும். சரிங்களா? இப்ப நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை இப்ப வந்து நம்ம ஒரு ஸ்டிக் இருக்கு, ஒரு பென் இருக்கு. என்ன பண்ணலாம்? அத இப்படி என்ன பண்ணிடலாம்? ஒடிக்க முடியுமா? முடியாது. இப்ப நிறைய குச்சி சேர்ந்தா இன்னும் ஒடிக்க முடியுமா? ஒடிக்கவே முடியாது. பலமா இருக்கும். சரிங்களா? ஒரு குச்சி வச்சோம்னா கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்த் கொடுத்துதான் உடைக்கணும். அப்ப என்ன அப்படின்னா யூனிட்டி ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப சபையானது எப்படி இருக்கணும்? பலம் உள்ளதா இருக்கணும். ஒரு ஆள் இருந்தா சபையா இருக்குமா? இருக்க. அப்ப எல்லாரும் என்ன பண்ணணும்? சேர்ந்தோம். இப்ப இந்த ஜூம்ல இந்த குழுல நம்ம எத்தனை பார்ட்டிசிபேஷன் இருக்கோம்? 33 பேர் இருக்கோம். இது வந்து ஒரு பலம். இது எது? ஒரு பலம். ஒரு ஆள் இருந்தா குழு நல்லா இருக்காது. சரிங்களா? அது பலம் உள்ளதா இருக்காது. அப்ப நிறைய பேர் சேர்ந்தாதான் அது பலம் உள்ளதா இருக்கும். சரிங்களா? அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யக்கூடிய மனுஷன் யாரு? சாத்தான். நேத்து ஒரு பாட்டு பாடினாங்க ஒரு பாப்பா, சாத்தான் வருவான் அப்படின்னு சொல்லி ஒன்ன பாட்டு பாடினாங்க. காது கொடுத்து கேட்காத, கண்ணு கொடுத்து பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில குட்டிஸா இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்? பலம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 9வது காரியம். நம்ம இந்த பூலோகத்துல சபைக்கு போறோம். இப்ப இன்னொரு சபை எங்க இருக்குது? பரலோகத்துல சபை இருக்குது. பரலோகத்துல ஒரு சபை இருக்குது. Church in heaven too. Everyone worship together. பாருங்க, அங்க யார் இருக்கா? எசப்பா இருக்காங்க. எல்லா சின்ன பிள்ளைங்களும் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து பிக்சர் போட்டு காட்டுறாங்க மேம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் எங்க போறோம்? ஹெவனுக்கு போறோம். அந்த ஹெவனும் ஒரு சபை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரிண்ணா? ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ஊருக்கு போக போறோம். அங்க யாரெல்லாம் இருப்பாங்க? பல மொழி மக்கள் சேர்ந்த மக்கள் இருப்பாங்க, பல நாடுகள் சேர்ந்த மக்கள் இருப்பாங்க, பலவிதமான மக்கள் இருப்பாங்க, கலாச்சாரம் உள்ள மக்கள் இருப்பாங்க. சரிங்களா? அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? ஒரு நாள் ஏசப்பாவை சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆராதிக்க போறோம். இந்த பாடத்தின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, பூமியில் சபை இருக்குது, பரலோகத்திலும் சபை இருக்குது. ஆனா நம்ம பூமியில இருக்கிற சபையில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நிச்சயமா அந்த பரலோக சபையில நம்ம என்ன செய்ய முடியும்? போய் சேர முடியும். சரி, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். தேவனுடைய குடும்பம் யாரெல்லாம் தேவனுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்? பிதா,
குமாரன் நம்ம அப்படின்னு சொன்னோம். இப்ப நம்ம இணைவதற்கு நம்ம யாரெல்லாம் ஏசப்பா குடும்பத்துல சேர விரும்புறீங்க? உங்க ஹேண்ட அப்படியே இது பண்ணி காட்டுங்க பாப்போம். யாரெல்லாம் யாரெல்லாம் இணைய போறீங்க? எல்லாரும் இணைய போறீங்களா? இப்ப எல்லாரையும் நம்ம நேசிக்கலாமா? எல்லாரையும் நம்ம நேசிக்கலாமா? நம்ம எல்லாரையும் நேசிக்கலாமா? சரி. 2வது. 3வது, நம்ம சபைக்கு நம்ம உதவி போகலாமா? நம்ம சபைக்கு உதவி செய்யலாமா? எப்படி உதவி செய்யலாம்? எப்படி நம்ம உதவி செய்யலாம்? நீங்க எல்லாரும் சேமிக்கிற குணம் இருக்கா உங்கள்கிட்ட? அம்மா உங்களுக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? யார் யார் வீட்ல எல்லாம் பாக்கெட் மணி கொடுக்குறாங்க? அப்படியே கை வசதி காட்டுங்க, தம்ஸ் அப் காட்டுங்க. அப்ப என்ன பண்ணாத நம்ம அழகா ஒரு உண்டியல் வாங்கி அந்த உண்டியலுக்குள்ள என்ன பண்ணோம்? காசை போட்டு வச்சு நம்ம சேமிச்சு அந்த நியூ இயர் அன்னைக்கு ஆலயத்துல கொண்டு போய் என்ன பண்ணணும்? கொண்டு போய் வைக்கணும். இதுதான் நம்ம உதவுறது. யாருக்கு உதவுறது? சபைக்கு உதவுது. கொடுக்கணும். 2வது, முதலாவது நம்ம என்ன உதவணும்னு சொன்னா உங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? சபைக்கு அழைச்சிட்டு வரணும். 2வது, சபைக்கு எப்படி உதவுது? கொடுத்து உதவுது. நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்து உதவணும். சரிங்களா? நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளைங்க? நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க. சரிங்களா? நம்ம எல்லாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைங்க, குடும்பத்தினுடைய பிள்ளைங்க. இப்ப முடிவு வந்துட்டோம். என்ன முடிவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சபை என்பது என்ன? ஒரு குடும்பம். சபை என்பது என்ன? குழு. ஜூம் அப்படி பாக்குறோம்ல, ஒரு குழு. அடுத்தது மிஷன். நம்ம என்ன மிஷன்ல இருக்கிறோம்? எஸ்டிஏ. நம்ம எங்க இருக்கிறோம்? எஸ்டிஏ அப்படின்னு. நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன கொடுக்க போறாங்க ஏசப்பா? அப்படியே நம்ம விபிஎஸ் வைக்கும்போது என்ன வைப்போம்? என்ன வைப்போம்? எல்லாரும் கிரீடம் வைப்போம்ல. அதே மாதிரி ஏசப்பா நமக்கு என்ன வைக்க போறாங்க? கிரீடம் வைக்க போறாங்க. யாருடைய பிள்ளைங்களா இருந்தா? யாருடைய பிள்ளைங்களா இருந்தா? ஏசப்பாவுடைய பிள்ளைங்களா இருந்தா நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்? கிரீடம் வைக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எத்தனை பாயிண்ட் நம்ம படிச்சோம்? எத்தனை பாயிண்ட் படிச்சோம்? 9. எத்தனை பாயிண்ட்? 9 பாயிண்ட் படிச்சோம். ஒன்னு ரிப்பீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்முடைய அறிமுகம். நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம எங்க போறோம்? சபைக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம். எங்க போறோம்? சர்ச்சுக்கு போறோம். கட்டிடம் மட்டும் சபை அல்ல, நாம தான் அந்த சபை. அந்த சபைக்கு தலைவர் யாரு? ஏசப்பா. சரிங்களா? அடுத்தது இந்த சபையானது இந்த சரீரம். இந்த சபையான இந்த சரீரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவையில்லாத காரியங்களை சாப்பிட்டு நம்ம உடம்ப என்ன செய்யக்கூடாது? கெடுத்துக்க கூடாது. அடுத்தது ஏசப்பா தான் நம்ம என்ன பண்ணார்? இந்த சபைய உருவாக்குனார். எதற்காக? நம்ம தேவனை ஆராதிக்க, அவர்களுக்கு உதவி செய்ய, உலகுக்கு இயேசுவை சொல்ல. அடுத்தது நம்மளுடைய பங்கு என்ன? நம்ம சேர்ந்து சாப்பிடணும், சேர்ந்து ஜெபிக்கணும், சேர்ந்து பொருட்களை பகிர்ந்து கொள்ளணும், சேர்ந்து வேதாகமற்ற கற்றுக்கொள்ளணும். அடுத்தது புதியவர்களுக்கு அன்பு காட்டணும், உற்சாகமா பாட்டு பாடணும், வசனத்தை கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு சொல்லணும், நண்பர்களுக்காக ஜெபிக்கணும், சபைய சுத்தமா வச்சுக்கணும். நண்பர்களை நம்ம என்ன பண்ணோம்? அழைச்சிட்டு போகணும். ஒரு குச்சி கொஞ்சம் பலம், நிறைய குச்சிகள் சேர்ந்தா, நிறைய ஆத்துமாக்கள் சேர்ந்தா பலமுள்ளதா இருக்கும். நமக்கு ஒரு கதையெல்லாம் தெரியும், சாத்தான் எப்படியெல்லாம் நம்மள வஞ்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா பரலோகமும் ஒரு சபைதான். அந்த சபையில நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க போறோம். சரிங்களா? இப்ப எப்படி நம்ம ஆராதிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஆராதிக்க போறோம். 10வது, நம்ம என்ன பண்ணோம்? தேவனுடைய குடும்பத்துல இருக்க ஆசையா? எல்லாரையும் நேசிப்போமா? சபைக்கு உதவுமா? அப்ப நம்ம யாரு? தேவனுடைய குடும்பம். நம்ம யாருடைய குடும்பம்? தேவனுடைய குடும்பம். புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? இப்ப கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ண போறோம். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 10 காரியங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். கடைசியா நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய ஜெபம் ஒவ்வொரு நாளும், அன்புள்ள பரலோக தந்தையே, எங்களை உமது குடும்பத்தில் சேர்த்ததுக்கு நன்றி.
ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் சபையில் சேவை செய்யவும் எங்களுக்கு உதவுமாறு கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த 28 நாள் நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ண போறோம். சரிங்களா? ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் இயேசப்பாட்ட ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சரிங்களா? அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்போம். உங்கள் யாவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். நல்ல அமைதியா இருந்து நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டிருக்கிறீங்க. சத்தியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர்மா. அருமையா இன்னைக்குரிய சத்தியத்தை தெளிவா ஒவ்வொரு பாயிண்ட்டும் மனசுல அப்படியே நிக்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுள் உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாங்க. சில்ட்ரன், இது எல்லாருக்குமே பிளஸ்ஸிங்கா இருந்ததா? எல்லாருக்குமே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். யாருக்கும் எந்த டவுட்டே வராது இல்லையா? மேம் ரொம்ப தெளிவா நிதானமா எல்லா காரியத்தையும் சொன்னாங்க. இன்னைக்குரிய இது என்னது, டெய்லி நமக்கு நம்மளுடைய மெசேஜஸ் வரும், காதுல கேட்டு கையில நோட்ஸ் எழுதுறது மட்டும் நம்மளுடைய இது இல்ல. குவிஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம், அதுக்காக மட்டும் இதை கேட்கறது இல்ல இல்லையா? பிராக்டிக்கலா ஒவ்வொரு நாளும் நம்ம சர்ச்ல, நம்ம ஃபேமிலியில, இந்த வேர்ல்ட்ல நம்ம வாழும்போது நம்ம கற்றுக்கிறத நம்ம என்ன பண்ணோம்? யூஸ் பண்ணணும். அப்பதான் சக்சஸ் இல்லையா? அப்பதான் நம்ம ஒரு பிளெஸ்ஸிங்கா பிறருக்கு இருக்க முடியும். சோ இன்னைக்கு அவங்க சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்காட்டா சொன்னாங்க இல்லையா? சர்ச் கிளீனா வச்சுக்கிறதும் என்னதுதான், we are little missionaries இல்லையா? மிஷினரிஸ்னா யாரு? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஏசப்பா பத்தி சொல்ல போறவங்க இல்லையா? யாரோ ஒரு மிஷினரி இந்தியாவுக்கு வந்ததுனாலதான் இந்தியாவுக்கு என்ன தெரிஞ்சது? ஏசப்பா பத்தி தெரிஞ்சது இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம இன்னொரு ஊருக்கு போய் தான் ஊழியம் செய்யணும்ட்டு இல்ல. நம்ம இருக்கிற இடத்துலயே நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை ஏசப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நீங்க என்ன பண்ணலாம்? ஊழியமா செய்யலாம். உங்க சொந்த வீட்டை நீங்க சுத்தமா வச்சுக்கிறது கூட என்னதுதான்? ஊழியம். இட்ஸ் அ மினிஸ்ட்ரி. ஆமாதானே? செய்றீங்களா? அத வீட்டுல ஏதாவது குப்பை கீழே கிடக்கும் போது, இது நான் போடலையே, இந்த தட்டுல நான் சாப்பிடலையே, நான் கழுவ மாட்டேன், இந்த தண்ணி கிளாஸ் இங்க இருக்கு நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா இது நான் குடிச்சு வச்சது இல்ல, அவதான் குடிச்சு வச்சுட்டு போனான் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? யோசிச்சு பார்ப்போம். சரியா? சோ கவனமா இருப்போம். இந்த கத்துக்கிற இந்த லெசன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ பாஸ்டர்மா. காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. இப்ப நம்ம ஒரு குட்டி பிரேயர் பண்ண போறோம். பிரேயர் முடிச்ச பிறகு உங்களுக்கு உங்களுடைய குவிஸ் ரிசல்ட்ஸ் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ப்ரே. எல்லாம் கண்ணு மூடுவோமா? ப்ரே பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். இந்த கடந்த நேரம் முழுதும் எங்களோட கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை மறைத்து இந்த நாளிலும் எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த ஆழமான சத்தியத்தை எளிமையான விதத்தில் நீங்க எங்களுக்கு புரிய செஞ்சீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இதை எடுத்து கொடுத்த மகளை விசேஷ ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்க. கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல தீர்மானங்களை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில அதை அபியாசிக்கிற பலனை நீங்க தாருங்க. சத்ருவானவன் மனதில் விதைக்கப்பட்ட இந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டு செல்லாதபடிக்கு தேவன் இந்த சத்தியமானது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகுந்த பலனை தர நீங்க கிருபை தாங்க. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் நல் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். தேங்க்யூ சில்ட்ரன். குவிக்லி நான் உங்களுக்கு உங்களுடைய இதை ஷேர் பண்ணி விட்டுறேன். ஐ வில் ஷேர் தி. ஒரே நிமிஷம். Okay, this is result for quiz 5. Okay, quiz 5 for your results. You can check your marks and the timing. Rhea, Jasper. Then we have Ellen and Jason, Nathaniel, Saran, Ketsial, Lilu, Joanna, Nicholas, Sana, Caleb, Rhea, Manju, Crystal, Tebi, and Janita. 1 minute, alone. என்னுடைய சத்தம் கேட்கலையா? உங்களால பேச முடியலையா? ஒரு நிமிஷம் இருங்க.
ஓகே இப்ப தெரியுதா? ஓகே. So this was quiz 5. Okay, quiz 4, day before yesterday. Jasper 15 out of 15. Nathaniel also 15 out of 15. நிறைய 15s இருக்கு பாருங்க. Jenita, Ellen, and Justin, Caleb. Here. Then Saran என்னமா? Saran, நீங்க மறுபடியும் see you are finishing very fast but you are missing one answer and you are coming down. Actually you are very quick in answering. Least time நீங்க எடுத்திருக்கீங்க 1 minute but you are at 6th place because one answer missed. எல்லாரோடைய பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 17ல இருந்து பாருங்க. Elijah, Debbie, Neelam, Upadhay. Some newcomers கூட attend பண்ணீங்க. Very good. Blessy. Okay. Which last question, Pa? Which one, Saran? What was the question? Can you tell me the question? Saran, ஏதோ ஒரு question வந்து ட்ரிக்கியா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே. என்ன question? You can't recall.